Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு வந்திருக்கிற ரெவன்யூ பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். டில் மந்த் எண்டு நம்ம வந்துட்டோம். ஸோ நாளையிலேருந்து டே 1 ஸ்டார்ட் ஆக போதும். நியூ ரிப்போர்ட்டுக்கு கிடைக்கும். இது மந்த் 2 பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ். சரிங்களா? சரி, நம்ம டேரக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்குற இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? பிகினர்ஸ் யாராவது வந்து என்னோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நான் எது போல் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் போயிட்டு ஓல்டு வீடியோஸ்லாம் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 years ஆகுது. எக்ஸாக்டாக 850 வீடியோஸ்க்கு மேலே நம்ம சேனல்ஸ் வந்து ஆட்சன்ஸ் ரிலவெண்ட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் போய் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தா தான் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான்றது உங்களுக்கு ஐடென்டிட்டி பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா நம்ம கொடுக்குற எல்லா ரிப்போர்ட்டுமே 100% ஒரிஜினலாக ரிப்போர்ட்டு. நீங்கள் வந்து இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, இவர் வந்து சும்மா ஃபேக்கான ரிப்போர்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் சரி, அக்செப்ட் பண்ணாமல் பண்ணாலும் சரி, கொடுக்க வேண்டியதே என்னுடைய கடமை. அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீலான்சராக வந்து மற்றவங்க வந்து கொடுக்குற ரிப்போர்ட்டு வந்து எப்படியோ அது எனக்கு தெரியாது. நான் கொடுக்குற ரிப்போர்ட் 100% ஜென்யூனான ரிப்போர்ட். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணாலே உங்களோட ரெவன்யூ வந்து 5 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி, நம்ம டைரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $347.43 வந்து வந்திருக்கு. சரிங்களா? எஸ்டர்டே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், $186.27 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $213.34 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $591.17 வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $9.60 வந்து இருக்குது. சரிங்களா? தென் லாஸ்ட் பேமெண்ட் 00. ஓகேவா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், என்ன ப்ரோ ஃபார் டேவுக்கு $347.43 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில் என்ன அப்படின்னா, நண்பா இது வந்து ஒரு காமனான ஒரு ரெவன்யூ தான் எனக்கு. சரிங்களா? எனக்குன்றதை விட என்ன மாரி பல ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இதை விட 5 மடங்கு அதிகமாக கூட சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் இந்த ரிப்போர்ட் பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இது அதிகமாக தான் தெரியும். சரிங்களா? நம்ம சேனலில் இருக்கிற ஓல்டு வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஃபார் டேவுக்கு $150, ஃபார் டேவுக்கு $500 வரைக்குமே எடுத்து ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் MrFool.comல நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தென் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், ப்ரோ என் வெப்சைட்டில் நானும் மானிட்டேஷன் வாங்கியிருக்கேன், எனக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகவே மாட்டேங்குது, அதுக்கு எதுனா சொல்யூஷன் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது நண்பா. பட் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் அதுக்கு சொல்யூஷன் என்னன்றது உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? சரி, இப்போது மேலே இருக்குல்ல இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் டுடே, எஸ்டர்டே, லாஸ்ட் 7 days, திஸ் மந்த், அந்த ரெவன்யூவில் எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இவ்வளோலாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ பேஜஸ் வருது, எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது, எவ்வளோ பேஜ் சிடிஆர் இருக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வருது, அதுபோல் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டுடே டாலரில் $347 இருக்கு இல்லையா, இது நைட்டு 12 மணி வரைக்குமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 12 to 12, 24 hours நம்ம கணக்கு வருது இல்லையா. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து இப்போ ஆவரேஜ் இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு $347 இருக்குது. நைட்டு 12 மணிக்குள்ளன்றதுக்குள்ள ஒரு $350 ஆகலாம், $400 கூட வரலாம். ஸோ அது முன்ன பின்ன இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இந்த டுடே டாலர் நமக்கு ஒரு நாளைக்கு $1 வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு $1000 வந்தாலும் சரி, இது எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்த்தில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், $591.17 இருக்குல்ல, அது கூட ஆட் ஆகி தான் காட்டும். மறுபடியும் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. திஸ் மந்தில் $591 இருக்கு இல்லையா, $591.17 இது வந்து திஸ் மந்தில் 347 சாரி டுடேவில் வந்து $347.43 வந்திருக்கு இல்லையா, இது வந்து திஸ் மந்த்தை கூட ஆட் ஆகி தான் டோட்டலாக வந்து நமக்கு $591 காட்டுது. சரிங்களா? ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிகினர்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து போய் ஆட் ஆகும் அப்படின்ற நினச்சிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து எல்லா ரெவன்யூமே மந்த் எண்டில் தான் வந்து திஸ் மந்தில் டோட்டலாக காட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு நமக்கு $1 வந்தாலும் சரி, 10 சென்ட் வந்தால் கூட சரி. சரிங்களா? கரெக்டாக திஸ் மந்தில் அது ஆட் ஆகி தான் டோட்டல் ரெவன்யூவாக காட்டும். ஓகேவா? சரி, இப்போது நைட்டு 12 மணிக்கு மேலே ஆட் உடனே ஒரு 12:05, 12:10 சரிங்களா, அந்த டைமுக்கு என்ன ஆகுனா இந்த ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே டுடேல எவ்வளோ வந்திருந்தாலும் சரி நண்பா, அது எஸ்டேக்கு மூவ் ஆகிடும். சரிங்களா? அப்போ டுடே இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து 00 ஆகிடும். இது வந்து ஃபுல் ரிப்போர்ட்டுமே வந்து
நான் ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 550 வீடியோ 600 வீடியோ நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நைட்டு 11:40க்கு வீடியோ ஷூட் பண்ணி 12:20 12:30 வரைக்கும் நீங்கள் 1 இயருக்கு பேக்கில் போய் செக் பண்ணி பார்த்தா தான் அதோட ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போயிட்டு. சரி, இப்போ இந்த டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எஸ்டிக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா, இப்போ எஸ்டியில் இருக்கக்கூடிய $186.27 அது எங்கே போகும்னா லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய் ஆட் ஆகிடும். சரிங்களா, அதாவது உங்களுக்கு ஒரு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்பவுமே டுடேவில் மட்டும்தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரும். சரிங்களா, டுடேவில் வந்து டுடே டாலர் வந்து எஸ்டேக்கு போகுமே தவிர, அப்போ எஸ்டே டாலர் வந்து லாஸ்ட் 7 டேஸ் $213.34 இருக்குல்ல, அது கூட போய் ஆட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஆடே காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லை. ஏன்னா அது லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட். சரிங்களா, லாஸ்ட் 7 டேஸ்ல நல்லா புரிஞ்சுக்கணும். திஸ் மந்த்ல இப்போ டேட் இன்னைக்கு 31னா நாளைக்கு தேதி 1ஆம் தேதி. அப்போ இது என்ன நாளைக்கு 1னா வச்சுக்கலாம். அப்போ லாஸ்ட் மந்த் இப்போ ஜனவரி பிப்ரவரின்னு இருக்கும்போது அப்போ அதுல வந்து ஒரு 5 டேஸ் சேர்த்து தான் நமக்கு ஆவரேஜ் பண்ணி காட்டும். ஸோ அது எப்பவுமே லாஸ்ட் 7 டேஸ் கணக்குல எடுத்துக்காதீங்க. சரிங்களா, திஸ் மந்த்ல எவ்வளவு இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் செக்ஷனுக்கு மூவ் ஆகும். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த டுடே டாலர் $347 வந்திருக்குல்ல, அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, இன்னும் டீட்டெயில்டாக கொஞ்சம் பார்த்துருவோமா? கீழே பாருங்க, பேஜ் வியூஸ் எவ்வளோ இருக்கு, கிட்டத்தட்ட வெறும் 224 பேஜ் வியூஸ் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா, நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளோ யூசர்ஸ் எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா வராங்க, எந்த கீவேர்ட்ஸ்க்கு உள்ள வராங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ உங்க வெப்சைட்டுக்குள்ள ப்ரோ என் வெப்சைட்டுக்கு 50 பேர் 100 பேர் தான் வராங்க, அதில் என்னால சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா ஆர்கானிக்கா யூசர்ஸ் உள்ள வரணும். என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா 1000 யூசர்ஸ் ஃபார் டேக்கு உள்ள என்ட்ரி ஆகுறாங்கன்னும் போது நல்ல ரெவன்யூ நீங்க எதிர்பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ $347.43 வந்திருக்குல்ல, அது ஏன் வந்திருக்கு அப்படின்னா கீழே பாருங்க, பேஜஸ் 224 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதுல கிளிக்ஸ்னு பாருங்க, நல்லா பாருங்க, வெறும் ஜஸ்ட் 11 பேர். அதாவது உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கும், பேஜஸ் 224 வந்ததால இந்த $347.43 வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் வியூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ பேஜ் ஆர்பிஎம் சிபிசிக்கோ காசு கொடுக்க மாட்டாங்க. ஆடு கிளிக் நடந்தா காசு, இல்லைன்னா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், மறுபடியும் சொல்றேன், ஆடு கிளிக் நடந்தா காசு, இல்லைன்னா இல்லை. கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மட்டும். சரிங்களா? சரி, சோ என்னோட வெப்சைட்டுக்கு 224 பேர் வந்திருக்காங்க ஆர்கானிக்கா சர்ச் பண்ணி, எந்த கீவேர்ட்ஸ்க்குன்னு தெரியல, பட் உள்ள வந்திருக்காங்க. தென் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 பேர் அவங்க வேணும்னே ஆடு கிளிக் பண்ணாங்களோ இல்லை தெரியாமல் கிளிக் பண்ணாங்களோ ஏதோ ஒன்று, பொதுவாக 11 யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு $347 ஆவரேஜா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா ப்ரோ, அப்போ என்ன சொல்ல வரீங்க, நான் வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லையா, ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமா நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியும். தவிர நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் 30,000 பேர் 50,000 பேர் ஏன் 1,00,000 பேர் வந்தாலுமே ஆடு கிளிக்ன்றது ஒன்று நடக்கல அப்படின்னா நம்ம அந்த இடத்த வேஸ்ட் தான். சரியா? சரி, இப்போ அது எப்படி ப்ரோ 11 ஆடு கிளிக்குக்கே உங்களுக்கு வந்து எப்படி $347 வந்திருக்கு, அப்போ 150 ஆடு கிளிக்லாம் நடந்துச்சா ஒரே நாள்ல $1,000 $2,000 போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அந்த கிளிக்ஸ் வந்து எந்த கண்ட்ரில நடந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் அது உங்களுக்கு புரியும். அது பக்கத்துலேயே இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பார்த்தா தெளிவா தெரியும் நினைக்கிறேன். சரி, இது $347 வந்ததுக்கு இப்போ பேஜஸ் வந்து இவ்வளவு வந்திருக்கு, 11 பேர் ஆடு கிளிக் பண்ணதால இந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அது எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல பேஜ் ஆர்பிஎம் சிபிசி பாருங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி ரொம்ப லோவா தான் இருக்கும். அதாவது சிபிசில 0.02 அதிகபட்சம் 0.05 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். $1 கூட நீங்க வாழ்க்கையில பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் ஆர்பிஎம் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு ஆர்டிகிள் மேக் பண்ணாலுமே இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது ஒன்று இல்லை அப்படின்னா வேஸ்ட் தான். சரி, இப்போ பாருங்க, இந்த பேஜ் ஆர்பிஎம் என்ன, அது எப்படி பேக் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது அப்படின்றது சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஆர்பிஎம் கிட்டத்தட்ட $1,550 இருக்கு. கேனா 1000, எல்னா லட்சம், எம்னா மில்லியன். சரிங்களா? ஸோ இப்போ $1,550 வந்து நமக்கு பேஜ் ஆர்பிஎம் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு யூசர் நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்து நம்ம வெப்சைட்ல வரக்கூடிய ஆட் இருக்கு இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அது வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ல மானிட்டேஷன் வாங்கியிருந்தா மட்டும்தான் ஆட்ஸ் வரும், இல்லைன்னா வராது. புரியுதுங்களா? நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி சைட்லாம் போயிட்டு இதே கான்செப்ட் வச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னா அது வேலை கேட்காது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இசிபிஎம் கால் பண்ணி கொடுப்பாங்க. ஆட்சன்ஸ்க்கு தான் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. சரிங்களா? சரி, இப்போ ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட வெப்சைட்டுக்கு 11 கிளிக் நடந்திருக்குல்ல. ஸோ அந்த 11 பேர்ல யார் வந்து ஒரு கிளிக் பண்ணாலுமே கிட்டத்தட்ட $1,550 வந்து எனக்கு ஒரு கிளிக்கு கிடைக்கணும். சரிங்களா?
ஆனால் அவ்வளோ கிடைக்குதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. சரியா? அப்போ ஒரு யூசருக்கு எவ்வளோ கிடைக்குது நமக்கு? கீழே பாருங்க, சிபிசி எவ்வளோ இருக்கு? $31.58 கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்படின்னா இந்த $1500 ஏன் போடு கிடைக்கல ஒரு கிளிக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு நண்பா, இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாவே இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இன்சூரி லாயர்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே ஐசிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன். மினிமம் சிபிசி $300 $700 வரைக்கும் இருக்கும் நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ அது போல் ஏதாவது ஒரு யூசர் வந்து இப்போ $700 ஒரு கீவேர்ட்ஸ் இருக்குது, கார் இன்சூரன்ஸ் அதுமாரி ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த போல் அப்போ ஒரு கார் இன்சூரன்ஸ் ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்குள்ளே வராரு, சிபிசியில் நல்லா இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்குள்ளே வந்து அந்த யூசர் வந்து அந்த பர்டிகுலர் பேஜுக்கு ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது வேற லெவலில் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். பர்டிகுலர் ஒரே ஆர்டிகளுக்கு ஒரு 4-5 கிளிக்கு தொடர்ந்து நடக்குதுன்னு போது சிபிசி வேற லெவலில். ஏன்னா சிபிசி ஆவரேஜாக நமக்கு ஒரு $350 $400 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு 50% கூட 2-3 கிளிக்கு ஒரே பேஜஸ் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிபிசி இன்க்ரீஸ் ஆகிடும். புரியுதுங்களா? சம்டைம் இது வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து $1500 இருக்கிறது $2000 கூட பேஜ் ஆர்பிஎம் போகலாம். தென் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் குறையவும் குறையலாம். இது வந்து நமக்கு வந்து எதுவுமே கேரண்டி கிடையாது. சரிங்களா? ஏன்னா அப்டேட் தான். நைட்டு 12 மணி வரைக்கும் என்ன இருக்கோ அதை பொறுத்து கிளிக்கு உங்களுக்கு அதிகமாக நடக்குது, ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு தான். சரிங்களா? ஸோ பேஜ் ஆர்பிஎம் சிபிசி ரொம்பவே வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்கள் வெப்சைட்டுக்கு சுத்தமாகவே இல்லை, லோவாக இருக்குன்னா நான் வந்து ஆர்டிகல் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. எங்கிட்ட இருந்து ஒரு 30-50 ஆர்டிகல் வாங்கி போகிறது மூலியமாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும் உங்களால். சரியா? சரி, பக்கத்தில் பாருங்க இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் நண்பா. எந்த ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருந்தாலுமே இதெல்லாம் தெரியாமல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆட்சன்ஸை கொண்டு உங்கள் கையை விட்டு போகலாம். அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து சஸ்பெண்ட் செய்யப்படலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு யூசர் வந்து வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு கிளிக்கு இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அது பக்கத்துலேயே பாருங்க இம்ப்ரெஷன் இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது? 644. ப்ரோ இம்ப்ரெஷனுக்குலாம் காசு வராதா கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது உனக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இம்ப்ரெஷன் வந்து எதனால் வருது, ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 224 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த 224 பேர் எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்காங்க, எவ்வளோ டியூரேஷன் டைமிங் உள்ளே இருக்காங்க அப்படின்றதான் அங்கே கேள்வி. இப்போ சரியா? இப்போ நீங்கள் வந்து கூகுளில் வந்து ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு சர்ச் பண்ணி, இப்போ வந்து நான் வந்து மஞ்சள் நீராட்டு விழா இந்த கீவேர்ட்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னுடைய ஆர்டிகல் ரேங்க் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்குள்ளே உள்ள வராங்க. உள்ள வந்து அவங்க வந்து ஒரு ஏன்னா ஒரு டவுன்லோட் கேட்டகரின்றதால அவங்க ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், டேட்டா டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை ஃபோட்டோஸ் நல்லா அழகாக இருக்குது அப்படின்னா உள்ள வந்து ஒரு மினிமம் ஒரு 35 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்ஸ் ஆச்சு உள்ளே இருப்பாங்க இல்லையா? ஸோ நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஜுக்கு அப்புறம் வேற என்னென்ன ஆர்டிகல் போட்டிருக்காங்க, இவங்க என்னென்ன நீச்சஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு மினிமம் 5 to 10 மினிட்ஸ் ஆச்சு இருப்பாங்களா? அதுபோல் ஒரு யூசர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்றது கவுண்டிங் ஆகும். சரிங்களா? தென் பேஜ் சிடிஆர், இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிபார்ட்மெண்ட். இது பேஜ் சிடிஆர் வந்து எப்பவுமே நம்ம வெப்சைட்டுக்கு 10க்குள்ளேயே வச்சுக்கணுங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட் வந்துடும். ஸோ 10க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுங்க. இதுதான் சேஃப் அண்ட் செக்யூரும் கூட. ப்ரோ பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறீங்க, அது எப்படி ப்ரோ கரெக்டாக நம்ம 10க்குள்ளே மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா 1000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா அதில் 40-50 ஆட் கிளிக் நடக்கலாம். இப்படி 1000 பேர் வராங்க, 1000 பேஜ் வருது, அதில் 40-50 ஆட் கிளிக் நடக்கலாம். ஸோ பேஜ் சிடிஆர் 5% இருக்கும். ப்ரோ எனக்கு வரத்தே வெறும் 100 பேர் 150 பேர் தான். ஆனால் நண்பா 250 பேர் வராங்க உங்கள் வெப்சைட்டுக்கு அப்படின்னா 2 ஆடு கிளிக் நடக்கலாம். பேஜ் சிடிஆர் வந்து ஆவரேஜ் 0.07% இருக்கும். அதாவது 10க்குள்ளே மெயின்டைனிங் ஆகும். ஏன் ப்ரோ 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்ம அக்கௌண்ட் எதனா அஃபெக்ட் ஆகுமானா? ஆமாம், உங்கள் வெப்சைட்டுக்கு ஆடு கிளிக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வரலாம், கவுண்டிங் ஆகாது போகலாம் ஒன்று. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆட் லிமிட் விழுந்துடும். ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்து ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க, ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க கூகுள் ஆட்சன்ஸ் டீம்ல இருந்து. தென் ஒரு சில டைமில் வந்து அக்கௌண்ட்டே கூட இன்வேலிட் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடுவாங்க, பாலிசி வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டே கூட க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும் மெயில். ஸோ பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே தயவு செஞ்சு மெயின்டைனிங் பண்ணுங்க. பிகினராக இருந்து எனக்கு வர்றதே 30 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் விபிஎன் யூஸ் பண்ணுறது, ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமு, தென் டெலகிராமு, ரீடாரக்ஷன் பேஜ்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் ஆட்சன்ஸை கொண்டு உங்கள் கையை விட்டு போகலாம். ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் எடுங்க. ஏன் அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, பேக் லிங்க் இல்லை அப்படின்னா ஆர்கானிக்காக டிராஃபிக் உள்ளே வராது. பேக் லிங்க் இருந்தால் மட்டும்தான் கூகுளுக்கு நம்ம வெப்சைட் ட்ரஸ்டபுளாக தெரியும். பேக் லிங்க் இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ரெவன்யூமே உங்கள் வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ பேக் லிங்க்னா என்னன்றது கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். தயவு செஞ்சு பேக் லிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கண்டென்ட் குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? சரி, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் அதில் டுடே
எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்றது உங்களுக்கு நான் அதில் கொடுத்துருக்கேன், பார்த்தா தெரியும். யூகே அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஃபுல்லாகவே அந்த கண்ட்ரியில் தான் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. $322.82 வந்து கிடச்சிருக்கு. பேஜ் யூஸ் கிட்டத்தட்ட 189 பேர் வந்திருக்காங்க. ஆவரேஜாக 10 கிளிக் வந்து யூகே அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம்லேயே நடந்திருக்கு. சரிங்களா, 10 கிளிக்கு ஆவரேஜாக நமக்கு $322.82 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது சிங்கப்பூர்லேருந்து 4 பேஜ் யூஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு. $24.61 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், தென் அது போல் நேபாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேஜ் யூஸ் மட்டும் தான் நமக்குள்ளே என்ட்ரி இருக்க தவிர எந்த ஒரு ஆடு கிளிக் நடக்கிறதுல ரெவன்யூ ஜென்ரேட் ஆகல. நான் மறுபடியும் சொல்கிறேன், என் சேனலில் இருக்கக்கூடிய மோர் தென் கிட்டத்தட்ட ஒரு 100-200 வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிகிள் போடணும் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கு. ஏன்னா எந்த கண்ட்ரியில் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, இன்னைக்கு ரேஞ்சுன்றது எல்லாமே நம்ம டே டு டேட் வந்து வீடியோஸ் தான் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். ரெகுலராக கொடுக்க முடியலனா கூட ஆனால் கொடுத்துற ஒரு வீக்லி ஒரு 2 to 3 வீடியோஸ் ஆச்சு கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஆனதால் என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக மேக் பண்ண முடியல. ஓகேவா, சரி. இப்போது 10 கிளிக்கு $322 வந்து கிடச்சிருக்கு இல்லையா. அடுத்ததான் வந்து இதில் ஆவரேஜாக நமக்கு சிபிசி எந்தெந்த கண்ட்ரிக்குள்ள கிடச்சிருக்குன்னு இதில் பார்த்தா உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். கிட்டத்தட்ட யூகேல வந்து 189 பேர் கிட்டத்தட்ட சிபிசி பாருங்கள் ஆவரேஜாக $32.28 வந்து கிடச்சிருக்கா. தென் சிங்கப்பூரில் பார்த்தாச்சுன்னா 4 பேருக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்தது இல்லையா, அதுக்கு $24.61 வந்து சிபிசி கிடச்சிருக்கு. நான் ப்ரோ இது வந்து கண்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, ஆவரேஜாக அங்கே சிபிசி இந்த டுடேவில் பார்த்தீங்கன்னா வெறும் $31.58 தான் வந்து இருக்குது அப்படின்னா நண்பா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓவராலாக தான் காட்டக்கூடியது. இந்த இடத்த ஒரு கிளிக்கு $31 ஆவரேஜ் பண்ணி காட்டுறோம். இது கண்ட்ரி வச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் எப்பயுமே, புரியுதா? ஸோ இது வந்து ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்ட்ரிஸ் இது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறல இது போல தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்க தான் இருக்கும். இது வந்து ஓவராலாக ஓகேங்களா எல்லா கண்ட்ரிக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்படி நீங்கள் கொடுப்பீங்க, அந்தமாரி ஒரு ஆவரேஜ் பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு காட்டும். நான் தான் சொன்னல ஒவ்வொரு 1 ஹவருக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கான ப்ரூஃப் இது தான். சரியா, தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்சன்ஸ் பற்றி ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், ஆட்சன்ஸில் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். தென் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல தான் விட்டுருக்கேன். ஏன்னா எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணோம், யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், இந்தமாரி கிட்டத்தட்ட ஒரு 17 கண்ட்ரி டார்கெட் கண்ட்ரி இருக்குது. 260 கண்ட்ரி இருக்குது. அது 260ல் அதிகமாக சிபிசி கொடுக்கக்கூடிய கண்ட்ரிஸ்னு பார்த்துச்சுன்னா 17 தான். சரியா, தென் முடிஞ்ச வரைக்கும் டயர் 1 கண்ட்ரி ஆர்டிகல்ஸ்க்கு வந்து மேக் பண்ணி போடுங்க. டயர் 1 கண்ட்ரினா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா அதுமாரி சொல்ல வரேன். அதேமாரி கண்ட்ரி டார்கெட் பண்ணி ரெவன்யூன்றதுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியை தான் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணி வைக்கணும். அப்புறம் எனக்கு வந்து சுத்தமாக இங்கிலீஷ் வராது, எனக்கு தமிழ் தான் வரும் அப்படின்னா தமிழில் ஒர்க் பண்ணுங்க. உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000-2000 பேர் வராங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் பக்கம் மூவ் பண்ணிக்கோங்க. அதே ஆர்டிகல்ஸ் வந்து இங்கிலீஷில் போட்டால் எப்படி வருமோ அது போல் மூவ் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, சரி. இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட இருக்க சர்வீஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இப்போது உங்களுக்கு இது போல் ஆன்லைனில் ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னா முடியுமா? ஒரு பிகினராக இருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் கற்றுக்க எவ்வளோ நாள் ஆகும்? என்னாலையும் சம்பாதிக்க முடியுமா? எனக்கு இங்கிலீஷ் ஸ்கில்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், என்னால் கற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பதில் முடியும் தான். என்னால் வந்து முடியாதெல்லாம் எதுவுமே மட்டும் முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. 100% ஹியூமன் கண்டென்ட் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் 20 டேஸில் ரேங்க் ஆகும். சரிங்களா, உங்கள் வெப்சைட்டுக்கு இது போல் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன தாராளமாக ஹையர் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம், வாட்ஸ்அப் தான் மோர் தென் என்னுடைய கான்டாக்ட் நம்பரே கொடுத்துருக்கேன். முக்கியமாக அதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா டவுட்டா டைம் முக்கியம் இல்லை. வெடிகாலம் 4 மணியாக இருந்தாலும் சரி, நைட்டு 12 மணியாக இருந்தாலும் சரி, கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அது அப்பேற்பட்ட விஷயம். டவுட்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா, தென் அது இல்லாமல் இல்லை சர்வீஸ் தான் எனக்கு வேணும், ஏன்னா கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கால் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அமௌண்ட் பே பண்ண அடுத்த 20 மினிட்ஸ் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா, அது நைட்டு 12 மணிக்கு பே பண்ணா கூட அடுத்த 20 மினிட்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதா? சரி, இப்போ நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சம் நேச்சர்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க, எனக்கு ரெவன்யூ இல்லை, அதாவது ரெவன்யூனா சிபிசி பேஜாக இருக்குது சுத்தமாக ரொம்பவே லோவாக இருக்குன்னா அது வந்து ஒரு 30 ஆர்டிகல் 50 ஆர்டிகல் போடும்போது நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம், அதாவது வெப் டிசைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக சொல்லப்போனால் உங்களுக்கு நான் ரெவன்யூ சம்பாதிக்கிறேன் போல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெப்சைட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ரெவன்யூன்றது ஒன்று பார்க்க முடியும். சரிங்களா, அது டில் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து எண்டு வரைக்குமே அதில் நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது.
உங்களுக்கு வெறும் வெப்சைட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா 1 இயருக்கு ஹோஸ்டிங் ஆர் டொமைன் வந்து ப்ரைவேட் பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய மெயில் ஐடியில் வாங்கி தான் நம்ம பண்ணுவோம். ஏன்னா ரினியூவலுக்குலாம் உங்களுதெல்லாம் இருந்தால் தான் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு இல்லையா. ஸோ எங்கிட்ட எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது. வெப்சைட் மட்டும் வேணும்னா 11,000 ரூபாய் ஃபுல் செட்டப் பண்ணி உங்களுக்கு 1 இயர் ஹோஸ்டிங் டொமைனோட கொடுத்துருவேன். மேலே ஒரு 4,000 கொடுக்குறீங்க, 15 ரூபா ரவுண்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 டே 7 hours கிளாஸ் இருக்கும். ஸ்க்ராட்ச் வந்து டில் எண்டு வரைக்கும் அந்த 1 டேவில் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கப்படும், ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்கப்படும். உங்களுடைய நாலேஜ் ஸ்பீடு பொறுத்து அது 1 டேன்றது 2 டேவும் ஆகலாம், 1 வீக் கூட டியூரேஷன் ஆகலாம். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இன்க்ளூட் வேணும் அப்படின்னா 15,000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நம்ம கவர் அப் பண்ணலாம். ஓகேங்களா நண்பா? அது இல்லாமல் வெப்சைட் டிசைன் பண்ணுறதெல்லாம் பேருக்குன்னு நம்ம டிசைன் பண்ணுறது கிடையாது. யூசருடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன, நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன், நான் வந்து காமர்ஸ் பண்ண போகிறேன், இல்லை ப்ரோ நான் ஜிம்முக்கு டெய்லியும் போயிட்டு இருக்கேன், நான் வந்து அங்கே நான் நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரோட்டீன் போட்டெல்லாம் சேல்ஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் ஃபிஷ் ஷாப் வச்சுருக்கேன், இல்லை நான் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும், இல்லை நான் ஷாப் வச்சுருக்கேன், இதுமாரி அமேசான் மாதிரி வெப்சைட் வேணும், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வேணும். உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்ன, உங்கள் வெப்சைட் உங்களுக்கு எப்படி வேணும், உங்கள் டேஸ்ட் என்ன, அதுக்கு தகுந்த போல தான் நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுப்போம். எடுத்தவங்க ஒருத்தான் பண்ண மாட்டோம். சரிங்களா? பிஸ்னஸ் வெப்சைட் வேணால் பிஸ்னஸ் மாதிரி, இல்லை பிளாகிங் வேணால் பிளாகிங் மாதிரி, இல்லை ப்ரோ நான் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட் என்னோட ப்ரோக்ராம்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ்லாம் வந்து ஒரு ஆர்டிக்கலாக மேக் பண்ணி போகிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேஜஸ். ஓகேங்களா? ஸோ உங்கள் ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த போல தான் நம்ம வந்து வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் இப்போ சொல்ல போகிறது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்கலாம். ஆனால் பட் உண்மையை தான் சொல்லி ஆகணும். இப்போது எனக்கு வர்ற மாரி உங்களுக்கு ரெவன்யூ வரணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா மினிமம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் டைம் ஆகணும்பா. நீங்கள் ஆக்சுவலி நான் கேட்குற அமௌண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, மற்றவங்க என்னோட கம்மியாக பண்ணி தராங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க வந்து சொல்கிறதுக்கு ஒன்றா நல்லா இருக்குமா தவிர வாய்ப்பு கிடையாது. உங்களால் வந்து நீங்கள் ஆட்சன்ஸ் அப்லோட் எடுத்துகிட்டு உடனே உங்களை சம்பாதிக்க முடியுமானா வாய்ப்பே இல்லை. அது எழுதி கொடுப்போன்னா வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கற்றுக்கணும். சரிங்களா? வேர்ட் ப்ரெஸ்னா என்ன, பிளாகர்னா என்ன, எஸ்இஓனா என்ன, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒயிட் டாட் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ. தென் அதை போக நம்மளுடைய காம்படிட்டர் யார், பேக்லிங்ஸ் எவ்வளோ எடுக்கணும், டிஏ எவ்வளோ இருக்கணும், டிஆர் எவ்வளோ இருக்கணும், என்ன கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய காம்படிட்டர் எந்த அளவுக்கு அவங்க ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாரி லாய்ட் யூஸ் பண்ணணும், வெப்சைட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு அக்கு வர ஆணி வர வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த அளவுக்கு ரெவன்யூ எடுக்க முடியுமா தவிர நம்ம சும்மா பேருக்கு நானும் கூகுள் ஆட்சன்ஸில் தெரியாமல் வந்து எனக்கு அப்லோட் கொடுத்துட்டாங்க எனக்கு ரெவன்யூ வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஆக்சுவலி நான் வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து அமௌண்ட் கட்டேன். நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு என்னால் 1 ரூபா கூட செலவு பண்ண முடியாது அப்படின்னா பிளாகர் இருக்குன்னுப்பா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாக் ஸ்பாட். ஓகேங்களா? நீங்கள் பிளாகர்னு போய் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட்டு பிளாகர் வரும். ஒரே ஒரு சிங்கிள் மெயில் ஐடி இருந்து கூகுள் அக்கௌண்ட்டில் சைனிங் பண்ணிங்கன்னா பிளாகர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் பிளாக் ஸ்பாட் டொமைனில். ஓகேவா? நீங்கள் பிளாகரில் வந்து ஒரு 3 to 4 month ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் பக்கம் மூவ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், 6 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் நீங்கள் இதுக்குன்னு கற்றுக்கிறதுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கப்புறம் ரெவன்யூ பார்க்க முடியும். சரிங்களா? நீங்கள் அதுக்கு இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து அடுத்த ஒரு 6 மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரெவன்யூ கிடைச்சிருமானா கண்டிப்பாக கிடைக்காது. இதுதான் ஒரு உண்மை. மற்றவங்க வந்து பேருக்கு சொல்லி ஆர்டர் எடுக்கிறதுக்காக என்ன வேணால் பேசுவாங்க, நம்ம அப்படி கிடையாது. உண்மை இதுதான். ஸோ உங்களுக்கு கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. இல்லை அப்படின்னா பிளாகரில் போய்ட்டு ஒரு 6 month ஒர்க் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நாலேஜ் உங்களுக்கே கிடைச்சிடும். வேர்ட் ப்ரெஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணலான்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரியா? சரி, அடுத்ததாக வந்து வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா? அது என்ன ஒரு பேக்லிங்க்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆர்டிக்கல் போடுறீங்க, இல்லை ஏதோ ஒரு பேஜஸில் வந்து ஏதோ சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அந்த பேஜஸ் வந்து கூகுளில் ஃபஸ்ட் ரிசல்ட்டாக வரும்னு சொல்லிட்டு அந்த பேஜோட லிங்க் வந்து மற்றவங்களோட வெப்சைட் இருக்குது அப்படின்னா அது பேக்லிங்க்ஸ். சரிங்களா? பேக்லிங்க் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ பேக்லிங்க்கு அதை பொறுத்து நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் ஆர்கானிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 1000 ஒரு 1 லட்சம் பேக்லிங்க் இருக்குது அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ஃபார் டேவுக்கு மினிமம் 10,000 50,000 பேர் உள்ள என்ட்ரி ஆவாங்க. கான்செப்ட் புரியுங்களா? ஸோ பேக்லிங்க்கு தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. யாராக இருந்தாலும் நம்ம கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு பேக்லிங்க் நான் 1 ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க் எடுத்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக வந்து நம்ம கிட்ட டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது.
ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி தான் அப்டேட் ஆகும். என் சைடு இருந்து 50+ ஓகேங்களா, மினிமமாக அப்டேட் ஆகும். ஸ்டாம்ப்ஸ்க்கு ஒரு 1% தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கேரண்டி 35 டேஸில் அப்டேட் ஆகிடும். சரிங்களா, அது போக டொமைன் ரேட்டிங் ஏக்ரஃபில் வந்து அப்டேட் ஆகும். டொமைன் ரேட்டிங் உங்களுக்கு பண்ணணும், டொமைன் அத்தாரிட்டி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா மினிமமாக ஸ்டெப் பேக்கேஜ் வந்து 5000 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, உங்களுடைய ஸ்கோர்ஸ் டிஓவில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் வேணுமோ அதை இப்போ எனக்கு 40 வேணும், 50 வேணும், 70 வேணும், அதிகபட்சம் 70 வரைக்கும் தான் நம்ம சைடு பண்ணி தர முடியும். சரிங்களா, உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்னவோ அது பொறுத்து அமௌண்ட் வந்து ஆகும். இந்த மினிமமாக வந்து 5000 ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? சரி, அதாவது டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் இருக்குது, டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. அதுபோக ஆன்லைன் கிளாஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா நிறைய இருக்குது ப்ரோ. அதாவது எப்படி சொல்லணும்னா வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அதெல்லாம் ப்ராப்பராக சொல்கிறது, எஸ்யூனா என்ன, கிளாஸ் எடுக்கிறது, அந்தமாரி வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. 250 கோர்சஸ்க்கு மேலே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கான கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிடுவேன். மோர் தென் எல்லா கோர்ஸும் அவைலபிள் இருக்கும், இல்லாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருக்குது, சொல்லணுன்னா எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போவே வந்து ஆவரேஜ் 25 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்களா, எப்படி சொல்கிறதுன்னு இன்னும் புரியல. என்ன கோர்ஸ் சொல்லலாம், எதை விடலான்றது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு. தென் பரவாயில்ல, இப்போதைக்கு என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். பிகினராக இருக்கீங்க, என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா பிளாகருக்கு போங்க. நான் வந்து எனக்கு அமௌண்ட்டு ப்ராப்ளம் இல்லை, நான் கற்றுக்கணும், அட்வான்ஸ் லெவல் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே வாங்க. ஆட்சன்ஸ் அப்லோட் எடுத்துகிட்ட பிறகு நமக்கு வந்து ரெவன்யூ ஸ்டார்டிங்கே கிடச்சிருவானா கிடைக்காது. பேக்லிங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேணும்னு சொல்லிட்டேன். அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும் அப்படின்றதும் அதுவுமே சொல்லியிருக்கேன். மோர் இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கிங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது வீடியோவில் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. எனிவே பாய் பாய்.